ஹாய் கைஸ். ஸோ நம்ம ஃபாலோவர் ஒருத்தர் நாமக்கல்லேருந்து பார்சல் போட்டிருக்காரு டிவி ரெடி பண்ணுறதுக்காக. ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ப்ராப்ளம் சொல்லியிருக்காரு. இப்போ தான் பார்சல் நம்ம கைக்கு வந்தது. இன்னும் ஓப்பன் பண்ணி பார்க்கல. ஓப்பன் பண்ணி நம்ம இப்போ செக் பண்ணலாம். ஸோ டிஸ்பிளே வந்து உடஞ்சிச்சு. பார்த்தீங்கன்னா தெரியுதா, குத்தி வந்து உடஞ்சிச்சு. டிஸ்பிளே மற்றதான் சொல்லியிருந்தார், டிஸ்பிளே ப்ராப்ளம் சொல்லியிருந்தாரு. உடஞ்சது எதுவும் சொல்லலை, டிஸ்பிளே தான் உடஞ்சிருக்கு. இதுக்கிட்ட அவர் வந்து டிஸ்பிளே மாற்ற சொல்லியிருந்தாரு. நம்ம நியூ டிஸ்பிளே வந்து ரொம்ப காஸ்ட் ஆகும் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ அவர் கேட்டார், உங்ககிட்ட ஓல்டு டிஸ்பிளே தான் இருக்கா அப்படின்னு கேட்டார். அவைலபிளாக இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். சரி, உடனே அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் எனக்கு ஓல்டு டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்காக தான் நம்மக்கிட்ட அனுப்பிச்சிருக்காரு. ஸோ இதுக்கு வந்து நம்ம டிஸ்பிளே மாற்ற போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள. ஸோ ஸ்க்ரூவில் ஓப்பன் பண்ணியாச்சு. இது ஓப்பன் பண்ணுறேன். போர்டு ஓகே. பாருங்க, இதுதான் டிவியில் இருக்கிற பேனலு. ஸோ இது யூனிலக்ஸ் பேனலு. இந்த மாதிரி வந்து 2 ஸ்ட்ரிப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதே பேனல் தான் நம்ம போட போகிறோம். நம்மகிட்ட இருக்கிறதும் யூனிலக்ஸ் பேனல் தான். இந்த 2 ஸ்ட்ரிப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதே கனெக்டர், அதே இது. ஸோ யூனிலக்ஷன் போட்டிருக்கு பாருங்கள். இதுலேயும் யூனிலக்ஷன் போட்டிருக்கு பாருங்கள். அதுவும் 40 இன்ச்சு தான். ஸோ இதனால தான் வந்து கஸ்டமர் வந்து நம்ம டிவி சென்ட் பண்ண சொன்னோம். இப்போ வந்து டிஸ்பிளே வந்து நம்ம போட்டுடலாம். டிஸ்பிளே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணோம். கரெக்டாக எல்லா சைடுமே வந்துட்டு உள்ளே போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஏன்னா இது சைடு கஃபில் இருக்கிற பேனல். ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும். ஓகே, கரெக்டாக வந்து சீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம மேலே டோரை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஃப்ரேம் போட்டுக்கலாம். நம்ம சென்சார் போட்டு முதல்ல வந்து டிவி ஆன் பண்ணி டிஸ்பிளே வருதான்றதை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சக்ஸஸ். ஸோ டிஸ்பிளே வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது. எந்த ஒரு லைன்ஸுமே இல்லை, நல்லா கிளியராக இருக்குது. ஸோ சண்டே வந்து நம்ம வந்து சென்னை போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் சொல்லியிருந்தோம். கீழே நம்பரும் கொடுத்தோம். எல்லாரும் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இவரும் நமக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாரு. அப்போ இவர் கான்டாக்ட் பண்ணும்போது இவர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் சென்னையில் இல்லை, நாமக்கல்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அவர் வந்து முதல்ல நம்ம கிட்ட வந்து டிஸ்பிளேயோட ப்ரைஸ் கேட்டார். நம்ம ஒரு நல்ல ப்ரைஸ் கொடுத்தோம். அவருக்கு உடனே ஓகேன்னு சொல்லிட்டாரு. நான் எப்படி நீங்கள் சர்வீஸ் பண்ணீங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன், நீங்களே நியர்பையில் ஏதாவது ஒரு ஷாப்பில் கொடுத்து அங்கேயே சர்வீஸ் பண்ணிக்கோங்க, இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வராதிங்க அப்படிலாம் சொன்னேன், அனுப்பாதீங்கன்னு சொன்னேன். இருந்தாலும் நம்மளை நம்பி இந்த டிவி வந்து நமக்கு அனுப்பிச்சிருக்காரு. அதுவே ஒரு பெரிய விஷயம்தான். ஏன்னா சில பேர் நம்பிலாம் டிவி அனுப்ப மாட்டாங்க. யார் என்னன்னு தெரியாமல் அனுப்பவே மாட்டாங்க. எந்த ஒரு யாராக இருந்தாலும் அனுப்ப மாட்டாங்க. இப்போ நானே வந்து ஒரு தெரியாத ஆளுக்கு அனுப்பணும்னா கண்டிப்பாக அனுப்ப மாட்டேன். நம்மளை நம்பி அனுப்பிச்ச அந்த ஃபாலோவருக்கு ஒரு சல்யூட் தான். இருந்தாலும் இப்போ வந்து அவர் கொடுத்தாரு, பக்காவாக நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. அவர் எப்படி நம்ம மேலே நம்பிக்கை வச்சிருந்தாரோ நம்ம அந்த நம்பிக்கையை வந்து கரெக்டாக காப்பாற்றணும். அதனால நம்ம இப்போ இதை ரெடி பண்ணி ஃபுல்லாக பேக் பண்ணி திருப்பி நம்ம வந்து பார்சல் அனுப்பிச்சி விட்ருவோம். அவரும் ஹாப்பி, நம்மளும் ஹாப்பி.